ஹலோ. ஹலோ. ஐயா தமிழா பாண்டியனுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம்ங்க. நான் வந்து தினேஷ் மலருங்க, மூவேந்தர் மீடியான்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன். சரி 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 தங்களோட அந்த காணொலியெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன். சரி. சில விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ நம்ம தீபக் பாண்டியன் விஷயத்துல நிறைய பேசுறீங்க. ஆ அந்த பெண்ணோட விஷயத்த நீங்க முழுமையா உள்வாங்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு சரி. பெண்ணையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. அதாவது ஆ ஆரோக்கிய செல்விங்கிறது வேற, அந்த ஆ தீபக் பாண்டியன் வந்து அந்த ஒரு பையனை வந்து அடிச்சான்னு சொன்னாங்கல்ல, ஆமா ஆமா, அந்த பொண்ணுன்றது களக்காட்டுல வேற. மலையில. அந்த ஆ பொண்ணு அந்த பொண்ணுங்கிறது வேற. ஏன்னா அந்த ஓ பொண்ணு பேரு அந்த பொண்ணு வந்து என்னால அந்த பொண்ணு பேரு எனக்கு தெரியும். ஆனா சொல்ல முடியும். ஆனா ஆ இருந்தாலும் பாவம் அந்த பொண்ண வந்து நான் மன உளைச்சல் ஆக்குறதுக்கு வேண்டாம் நான் வேண்டாம் விரும்பல. வேண்டாம். ஏன்னா இந்த இப்ப பொண்ணு ஆரோக்கிய செல்வி இல்லையா? இல்ல இல்ல இப்ப தீபக்கோட லவ்வர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய செல்வி தான். ஆமா. சரிங்களா? அந்த ம். ஆரோக்கிய செல்வி அப்படின்ற பொண்ணு இது தீபக் வந்து ஸ்கூல் தீபக் மெட்ல இவன் இந்த முத்து மனோ லவ் பண்றான் இல்லையா? இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஃபேக்கா வந்து சொல்லக்கூடிய ஒரு தவறான செய்தி. அது ஓஹோ. எதுவோங்கய்யா. நான் என்ன சொல்றீங்கன்னா, ஐயா இப்ப உங்களோட பொண்ணா இருந்தா நம்ம பொது தளத்துல இப்படி பேசுவோமாங்கய்யா? இல்ல இல்ல, யாரா இருந்தாலும் பேச முடியாது. ஏன்னா நான் அதான் சரி உங்களுக்கு அதான் சொல்றேன். அண்ணன் அந்த ஆர்எஸ் வேந்தன்ற ஒரு அண்ணனும் பேசுறாங்க. நம்ம என்ன ஆ, சொல்லலாம், ஒரு ஆ. பொது தளத்துல நம்ம வந்து உங்களை இல்ல போன்ற எனக்கு ஒரு இந்த ம். நக்கீரன் ரிப்போர்ட்டர் நக்கீரன் அதை எழுதியிருந்தார, இல்ல அந்த இல்ல ஏரியா இல்லைங்க. ரிப்போர்ட்டர். பத்திரிகையை பொறுத்தளவு ஏதாவது ஒண்ணு வந்து அவங்களோட அந்த பத்திரிகையை வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக தானே சில விஷயங்கள் வந்து அடப்பாவி. எழுதுவாங்க. அவங்க நான் அப்படி தயவு செஞ்சு ஐயாட்ட நான் என்ன சொல்றேன்னா, நக்கீரன் அப்படிலாம் ஆமா அப்படிலாம் ஆமா. பண்ண மாட்டாங்களே. ஏன்னா ம். ஐயா இல்ல இல்ல சரி சொல்லுங்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர். சரிங்களா? சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. விஷயத்த நீங்க வந்து ம். அந்த பகுதியில விசாரிக்கலாம். அந்த ஊர்க்காரவங்ககிட்ட யார்ட்டயாவது நீங்க விசாரிச்சு இது உண்மையாமான்ட்டு கேட்டு, ஏன்னா ஐயா வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆ. ஏன்னா எல்லா ஊடகங்களையும் நீங்க பேசுறீங்க. யூடியூப் சேனல்கள்ல எல்லா ம், ஊடகங்களையும் வந்து ம், பேசுறீங்க. ம், அப்படிங்கும்போது உங்களோட விஷயம் வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் ரீச் ஆயிரும். அப்ப ம், ஐயாவை ம், பார்த்து ஒரு 10 பேர் பேசுறாங்க அப்படின்னா, அப்ப அந்த ம். பொண்ணையும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நான் சொல்ல வரல. ஆ. சரிங்களா? அது கெட்ட பொண்ணுன்னு நான் சொல்ல நான் வரல. அதை ரொம்ப டேமேஜ் எல்லாம் பண்ணலையே. இல்ல இல்ல இல்ல. நான் ஐயாட்ட நான் சொல்லிடுறேன். அது ஏன்னா ம். நீங்க குடுத்த அந்த இதுக்கும், அது அவங்க குடுத்த தம்ப்ளைனுக்கும் நெறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அது ஆ, மக்கள் ம், பார்வைக்கு டக்குன்னு போய் சென்றடையும்போது அது தவறா ம், போயிடும் ம், இல்லைங்க. அதுக்காண்டி சொல்லுங்க நான் சொல்ல சொல்லுங்க வரேன். ஏன்னா தொடர்ந்து சொல்லுங்க. தென் மாவட்டங்கள் நீங்க குறிப்பா பார்க்கணும். இப்ப தீபக் பாண்டியன் வந்து ரவுடிங்கிறாங்க. ஆ. தீபக் பாண்டியன் எங்கேயுமே வந்து காசுக்காண்டி கூலிப்படையா எங்கேயுமே வேலை செய்யலைங்கய்யா. அத நீங்க ஆய்வு ம். பண்ணுங்க. ஆ, இப்ப தீபக் ஆ. பாண்டியனோட குடும்பத்த பின்புலத்த இது பண்ணீங்கன்னா, இந்த மாரி அவங்க குடும்பத்தோட ஃபேமிலி ஒரு எஃப்ஐஆர் ஓட இருந்திருந்திருக்காது. அதே மாரி ம், தீபக் பாண்டியனோட அந்த அவர் எடுத்த ஆயுதம் அவர் அவருடைய ஆயுதம் எடுத்து சரி நான் சொல்ல மாட்டேன். அவர் பண்ணது தப்பு ம், தான். சமூகத்துக்காண்டி அப்படிங்கும்போது ஏன்னா அவரோட களம் அப்படி. ஏன்னா ஒரு ம், ஒரு இடத்துல நீங்க எடுத்துக்கங்க. இப்ப ஐயா வந்து இருக்கிறீங்க. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு திடீர்னு உங்கள ஓயாம வந்து உங்கள வந்து ஒரு பத்திரிகையாளரா இருந்தாலும் உங்கள ஒடுக்குறாங்க. உங்கள வந்து ம், ரொம்ப இழிவுபடுத்துறாங்க. உங்கள ம், அசிங்கப்படுத்துறாங்கும்போது உங்க பிள்ளை ம். எப்படியா பார்த்துட்டு இருப்பாங்க? ஆ, அதோட அதோட ரியாக்ஷன் மாறும்ல. இப்ப வந்து ஐயா வந்து ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க. உங்க பையன் ம், வந்து படிச்சு நம்ம எப்படியாவது அப்பா மாரி ஒரு பத்திரிகையாளர் ஒரு 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 நல்ல வேலைக்கு போணும், கலெக்டர் ம், ஆகணும், ஒரு ஆபீசர் ஆகணும் ம், அப்படின்ற மாரி முன் வராங்க. ம், ம், அப்படி முன் வரும்போது, இந்த ம். மாரி உங்களுக்கு வந்து ஒடுக்கம் வரும்போது உங்க புள்ள பார்த்துட்டு இருக்க மாட்டார் இல்லையா? இல்ல அங்க சவுத்துல தாங்க ரொம்ப இல்ல கொடுமை. இல்ல போலீஸ் அதாங்க. அது போலீஸ் இருக்கீங்க. அதிகாரிகள். எப்போட பாதை தடம் புரண்டது அப்படித்தான். அவன் எப்படியாவது ஒரு ம், நல்ல படிக்கக்கூடிய பையன். நம்ம சவுக்கு சங்கர் இந்த மாரி யார பத்தியும் பேச மாட்டாப்புல. உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல பையன். ம், எந்த பழக்கவழக்கமும் இல்லாதவன். ம், ஆனா அவன் ஒரு அட்வொகேட் படிக்கக்கூடிய பையன். என்ன ரீசன் அவனுக்கு அந்த நடந்த ஒடுக்குமுறைங்க. இப்ப தென் மாவட்டத்துல ம், நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. குறிப்பா எந்த சமூகமே வெட்டி படுகொலை செய்யறாங்க. குறிப்பா ம். தேவேந்திர குல வேளாளர்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க. ஆமா, அதே உண்மைதான் எங்களுக்கு மன உண்மைதான் உளைச்சலா இருக்கு. இப்ப உண்மைதான் உண்மைதான் எவ்வளவு உண்மைதான் விஷயங்கள் உண்மைதான். இருக்கும்போது நீ ஏன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மட்டும் நீ குறி வைக்கிற? அப்ப இதோட ஆமா, பின்புல உண்மைதான் யாரு? உண்மைதான். இதோட அரசியல் ம், பின்புல யாரு? இப்ப ம், தீபக் பாண்டியன் வந்து ஆயுதம் எடுத்தாப்ல. ஆயுதம் எடுத்தாலும் ம், ஆயுதத்தை எடுத்தாலே தான் சாவுன்னு சொல்றாங்க. அப்ப ஆயுதம் ம். எடுத்தவங்க எத்தனை பேர் இன்ன வரைக்கும் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. எம்எல்ஏ ஆமா இந்த மாதிரி ஆமா ஆனவங்க எத்தனை பேர் இருக்கத்தானங்க செய்றாங்க. ஆமா 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 நம்ம ஆமா. ஏன்னா இது வந்து நம்ம அந்த களத்துல போய் நிக்கும்போது இப்ப நான் வந்து எந்த ஒரு இதுக்கும் நம்ம பெருசா இது பேசின கிடையாது. இப்ப நான் தீபக் பாண்டியனை பொறுத்தளவு நான் ஏன் ஐயாட்ட கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, அவனோட பின்புலம், ம், அவனோட குடும்ப சூழல்லாம் ம், பார்த்து அந்த பகுதியில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ம், ரவுடியா இருந்திருந்தா 10,000 மக்கள் அவரோட இறுதி அஞ்சலி அதுவும் அந்த ஊர்ல கூடுவாங்களாய்யா. ஒரு ரவுடிக்கு ம். யாருமே கூட மாட்டாங்க இல்லைங்களையா? அது மிஞ்சி ஆமா. ஒரு ம், 10,000 பேர் அதுவும் பெண்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. பெண்கள் வந்து ம், அந்த பையனுக்காண்டி தம்பி தீபக் பாண்டியனுக்காண்டி அந்த கோஷம் போட்டது, அந்த விஷயங்கள் எல்லாமே ஐயா நீங்க அந்த சமூக வலைத்தளங்கள பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு ம், உணர்வு அதே விஷயமா அந்த ஐயா அந்த பகுதியிலங்கயா பெண்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது? பாலியல் தொல்லையெல்லாம் நிறைய இருந்திருக்குங்கயா. அத வந்து ம், என்னால ஜீரணிக்க முடியல. அந்த நம்ம சொல்றீங்கல்ல, ஆரோக்கிய ம், செல்விங்கிற பொண்ணு அந்த நல்ல பொண்ணா, கெட்ட பொண்ணா நான் பேச வரல. ஆனா ம், அது வந்து 11த்லயே 10த்லயே லவ் பண்றாங்க. ம், இடையில முத்துமணன் வந்து காலேஜ் போறாப்புல ஏதோ ஒரு வழக்குல வந்து இவர் சேர்க்கப்படுறாப்புல. ம், சேர்க்கப்படும் போது அதுல அவங்க குடும்பத்துல அதாவது ஆரோக்கிய செல்வியோட குடும்பத்துல இல்ல ம். இந்த பையன் இந்த மாதிரி திசை மாதிரி போறாமா வேணாம் அப்படின்னோன்னா அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
ஆனா ம்ஹ்ம். அந்த பெண்ணோட சூழ்நிலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த ம். பொண்ணோட கணவர் வந்து ஒரு விபத்துல இறந்துடுறாப்புல. ம். அது ம். இறந்தோனே என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் இந்த பையனும் கல்யாணமே வேணாம் அப்படின்றத வீட்லயே சொல்லியிருக்க பையன். ம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பெண்ணு வந்து சரி மறுபடியும் ஒரு நான் அந்த நம்ம விரும்பின பொண்ணு இந்த மாரி விதவையாயிருச்சு அப்படிங்கும்போது, சரி நம்ம வாழ்க்கைன்ற நிரந்தரம் இல்ல. இந்த பொண்ணுக்காவது ம். வாழ்க்கை அதாவது ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை குடுக்குறதே பெரிய விஷயம் தானேங்கய்யா. இந்த ஆமா, காலத்துல ஆமா, யாருங்க அந்த மாரி ஆமா, எல்லாம் பண்ணுவா? ஆனா ஆமா, அவன் ஆமா. வந்து அவனுக்கு தெரியும் அவன் நினைச்சிருந்தா வேற பொண்ணு அவங்க சொந்தத்திலேயே நிறைய பொண்ணுங்கள் இருக்குங்க. நல்லா படிக்கக்கூடிய ம். பொண்ணுங்க, ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணுங்கலாம் இருக்கு. நாங்க பின்புல என்ன ம். விசாரிச்சிருக்கிறோம். வசதி வாய்ப்பா ம். வெளியில எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ம். ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விசாரிச்சிருந்திருக்கோம். ம். அதெல்லாம் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் பரவால்ல. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை போச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு ம். விரும்பின பொண்ணு அப்படினால ஏத்துக்கிட்டு அந்த விஷயத்த பண்றாப்புல. ஆனா அத வந்து ம். ஒரு சில பேர் வந்து திட்டமிட்டே வந்து தீபக் பாண்டியன வந்து ஒரு எப்படி சொல்றது? சமூக வலைத்தளங்கள்ல வந்து ரவுடியா கட்டமைக்கிறதும், அந்த பெண்ணு நல்ல பொண்ணோ, கெட்ட பொண்ணோ நான் சொல்ல வரலங்க. ம். பொதுத்தளத்துல நம்ம ம். பொண்ணா இருந்தா நம்ம பேச மாட்டோம்ல. இப்ப ஆமா, என் அக்கா ஆமா. தங்கச்சியா இருந்தா நான் வந்து பொதுத்தளத்துல அந்த பொண்ணு மேல தப்பு 1008 தப்பா இருக்கட்டும். அந்த பொண்ணோட அதான். நடத்தையே தவறா இருக்கட்டும். நான் பேசுவேனேங்கய்யா. ம். பேச மாட்டோம்ல. ம். அதனால ஐயா ம். போன்ற ஆட்கள் வந்து கொஞ்சம் அத ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல சரி, தொடர்ந்து சரி, சரி. குறிப்பா வந்து தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்த மட்டும் குறி வைக்கிறாங்க. அத பத்தி ஐயா ம். வந்து பேசணும். ஏன் இந்த சமூகத்த மட்டும் இது பண்றேன்? ஏன்னா மெயினாங்கய்யா அதான் அது இல்ல, இல்ல. எனக்கு இப்ப பசுபதி பாண்டியனே நண்பர் தான் எனக்கு. ஆ. பசுபதி பாண்டியன் முதல்ல குண்டு வீசி அங்க இருக்கும்போது நான் அங்க தான் இருக்கேன். தூத்துக்குடியில தான் இருக்கேன் நானு. ம், ம். ம். 91 நாள்ல பாடல் மகிழ்ச்சியில இப்ப நான் மாவட்ட செயலாளரா இருந்தேன். கோவை மாவட்ட செயலாளர். அவரு ஏதோ கூட்டத்துக்கு போயிருக்கேன். அ தூத்துக்குடியில. அன்னைக்கு தான் முதல் அவர் மேல ஒரு தாக்குதல் நடக்குது. ஆ, ம். ஆமாங்க. இல்லைங்க அண்ணனோட பாதை மாறிடுச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தென் ம். மாவட்டங்கள்ல இவ்வளவு ஒடுக்குமுறை நடக்கும்போது யாராவது ஒரு புரட்சியாளர் இப்ப ஐயா இப்ப தீபக் பாண்டியன் ரவுடிங்கிறாங்க. இப்ப ம். ஈழத்துல வந்து எப்படி தமிழர்களுக்கு வந்து சிங்களர்னால வந்து பிரச்சனை வந்து உருவாச்சோ, அது அதே அது தான் தென் அதான். மாவட்டத்துல தேவேந்திர குல வேளாளருக்கு நடக்குது. ஆமாமா. அப்ப ஆமா. இதே உண்மதான், வந்து உண்மதான். நம்ம பிரபாகரன வந்து தமிழின போராளி நம்ம சொல்லும்போது, நம்ம தீபக் ம். பாண்டியன மட்டும் அத எப்படிங்க சுட்டிக்காட்டும்? ஏன்னா அவனுக்கு நடந்த ம். ஒடுக்குமுறையா தம்பிக்கு நடந்தது. இப்ப என் ஊர்ல அந்த ம். ஒடுக்குமுறை இல்லைங்கயா. நாங்க அனைத்து சமூகத்தோடயும் ம். ஒரு ஒற்றுமையா இருக்கிறோம். இப்ப எந்த எங்க எந்த பகுதியில ஊரு? எந்த ஊரு? எனக்கு மதுரை மாவட்டம் கொட்டாண்டி பக்கத்துலங்கயா. ஓ! நம்மளோட ஆபீஸ் ஓ! இப்ப மூவேந்தர் மீடியாங்கிற வந்து இந்த தேவேந்திர குல வேலை சமூகத்துக்காண்டி ஒரு ஊட வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஆ. இலங்கையில தம்பி தீபக் மாரியே தான். தம்பி ம். தீபக் வந்து இப்ப இடையில இந்த ஒரு 2 வருஷமா தொடர்ந்து பேசிட்டு வராப்புல. நம்ம ஆரம்ப ஓ! காலகட்டத்தில இருந்தே நம்ம இளைஞர்கள்லாம் அதத்தான் நல்வழிப்படுத்தேன். ஆயுதம் ஒன்று ம். தீர்வாகாது. பேனாமுனை தான் நமக்கு ஆமாமா. முக்கியம். கத்தி முனையோட பேனாமுனை முக்கியம். ஆமாமா. அதுல தான் நம்ம முன்னேறினா மட்டும் தான் நம்ம முன்னேற முடியும். நம்ம அதே தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ம். தம்பி பொது ம். இடங்கள்ல அவரும் பேசுறாப்புல, இளைஞர்கள் நல்வழிப்படுத்தி இருக்கிறாப்புல. இப்ப என்ன ஒரு ம். சிக்கல் அப்டின்னா, நாங்க தம்பி தீபக்க வந்து நாங்க ஒரு இன்னைக்கு இந்த சமூகம் வந்து இத்தன பேர் வந்து அவரோட இறுதி மரியாதையில வந்து கூடியிருக்காங்க அப்டின்னா, அவர் ம். செஞ்ச அங்க அந்த பகுதியில அவர் ஒரு அதான், இரணியனா அதான், அதான், இருந்திருக்காப்புல. அதான், அதான். ஒரு இரணியனா இருந்திருக்காப்புல தம்பி அவ்வளவுதான். ஏன்னா அவர் ம். ஆயுதம் எடுத்தது சரியில்லை. அவங்க பெத்தவங்க அதாவது இந்த தீபக் பாண்டியனால இழந்த குடும்பம் இத வந்து ரிவெஞ்ச் எடுத்திருந்தா கூட ஏதோ மனசு ஏத்திக்கலாங்கய்யா. ம். ஆனா ஒரு கூலிப்பட டீம் வந்து இந்த வேலையை செய்யுது அப்படிங்கும்போது, அப்ப காசுக்காண்டி என்ன வேணாலும்ன்ற மாரி இருக்குங்கய்யா. ம். அவங்களோட அப்படித்தான் அப்படித்தான். குடும்பத்தோட பின்புலம்லாம் நீங்க நல்லா விசாரிங்கய்யா. அதாங்க நான் ம். ஐயாட்ட வந்து சொல்ல வர்றது. சரிங்களா? சரி நான் பார்க்குறேன். நானு ஆமாங்க. விசாரிக்கிறேன். ஏன்னா அடுத்து நான் வந்து என்ன வடிவேலு அதான் அதான் ராமசாமி நம்ம நண்பர் தான் விசாரிக்கிறேன். ஆமா. நீங்க விசாரிங்க. நீங்க அந்த ஊர்ல ம். ஒண்ணும் இல்ல. ஏன்னா நீங்கலாம் ஐயா வந்து பத்திரிக்கையாளர், மூத்த ம். பத்திரிக்கையாளரு. அதனால வந்து முடிஞ்ச மட்டும் ம். நீங்க அந்த ஊர்ல போய் கூட வந்து அந்த அம்மாட்ட கேட்கலாம், வைக்கலாம். சரி, அவங்ககிட்ட சரி, பேசும்போது சரி. அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது உங்கள மாரி ஆட்கள் வந்து வெளியில சொன்னீங்க அப்படின்னா, இன்னும் மக்களுக்கு வந்து ம். நிறைய விஷயங்கள் வந்து ம். தெரிய வரும். சரி நான் விசாரிக்கிறேன் சார். அவரு வடிவேலு ராமன் இருக்காங்க. ஆ, கேட்போம். நான் விசாரிச்சுக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப ரைட். நன்றிங்க. நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க. ஓகேங்க. சரி, சரி. சரிங்க. தமிழா பாண்டியன் அவர்கள் பேசிய அந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே தீபக் பாண்டியனோட அ காதலி வந்து இவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்றத வந்து தீபக் பாண்டியனோட கூட பழகக்கூடிய அ பொன் இசக்கி பாண்டியன் அப்படின்ற சகோதரர்ட்ட தான் சில விஷயம் கேட்க போகிறோம். அவர்ட்டயும் நம்ம கேட்டோம். அவரும் சில தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அந்த தகவல இப்ப நான் மக்கள் பார்வைக்கு போடுறேன். அதையும் கொஞ்சம் கேளுங்க. தம்பி வணக்கம்ங்கய்யா. வணக்கம், வணக்கண்ணே. சொல்லுங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்ப தம்பி தீபக் பாண்டியனோட விஷயம் வந்து சோசியல் மீடியால தீபக் பாண்டியனும் அந்த பையன் விரும்பின பொண்ண பத்தியும் சில அவதூறெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்கல்ல. அத பத்தி கூட ஆமாண்ணே. தம்பி இப்ப ஒரு காணொளி போட்டிருந்தீங்க பார்த்தேன். ஒரு சிறப்பா இருந்தது. அத ஓகேண்ணே. விலாவாரியா வந்து விளக்கம் குடுத்திருந்தீங்க. ம். இப்ப எப்படின்னா, ஒரே பொண்ண வந்து 2 பேர் லவ் பண்ணாங்க அப்படின்ற மாரி தவறான தகவல்லாம் போடுறாங்க. அந்த பொண்ணு நல்ல ஆமாண்ணே. பொண்ணா, கெட்ட பொண்ணான்ற நம்ம ஆர்க்யூ பண்ண வரல. இருந்தாலும் ஒரு பொண்ண ம். வந்து பொது தளத்துல நம்ம இழிவுபடுத்தக்கூடாதுன்னு தான் நம்மளோட நோக்கம். ம். இப்ப நீங்க தம்பி தீபக் பாண்டியன், நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவேந்திர குல கூட்டமைப்புல ஒண்ணா பயணிச்ச கூட ஆளு. ஏன்னா உங்களுக்குன்னா கண்டிப்பா. லிங்க்ல இருந்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க. உங்களுக்குள்ள ம். சில தகவல் தெரியும்ல. இது ஏன்னா இது மக்கள் பார்வைக்கு நான் கொண்டு போறேன். அத நான் முன்னாடியே சொல்லிர்றேன்.
கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? அதனால வந்து எதன் அடிப்படையில இவங்க வந்து இந்த மாரி மிங்கிள் பண்ணி பேசுறாங்க? இது உண்மையா? உண்மைத்தன்மை என்ன? தீபக் வந்து விரும்புன பொண்ணு யாரு? இந்த தேவையில்லாம இன்னொரு பொண்ணையும் ஜோடிக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு யாரு? அண்ணே அதாவது தீபக் லவ் பண்ண பொண்ணு வந்து செல்வி தான். அ ஆரோக்கிய செல்வியும் செல்விங்கிறது. தீபக் ஆமா, ஆமா. ம். தீபக்கும் செல்வியும் பாத்தீங்கன்னா, அவங்க 9ஆம் வகுப்புல இருந்தே லவ் பண்றாங்க. அப்படியா? நான் கூட 11வது வகுப்பு அப்படின்ற மாரி நெனச்சேன். ஆமா. ஏன்னா 9ஆம் வகுப்புல கேள்விப்பட்டுருக்கேன். இருந்தே 9ஆம் வகுப்புல இருந்தே அவங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. ம். போகுறா அவங்க வீட்லயுமே ஃபர்ஸ்ட் கடும் எதிர்ப்பு தான் எதிர்க்கிறாங்க. யாரு பொண்ணு வீட்ல. அ. லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் அங்க எதிர்ப்பு இருக்கு. ம். இப்ப இந்த மீடியால வந்து இவங்க ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்க? ஒரு ம். மாற்று சமூக இளைஞன செல்வி லவ் பண்ணதாகவும், ம். அந்த மாற்று சமூக இளைஞர வந்து முத்துமனாவும், தீபக்கும் அடிச்சு விரட்டிட்டாங்க. ம். அதுக்கப்புறம் முத்துமனாவும் செல்வியும் லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முத்துமன வந்து சிறைச்சாலையிலேயே வந்து படுகொலை செய்யப்பட்டார். ம். அதுக்கப்புறம் வந்து செல்வி வந்து தீபக்க லவ் பண்ணதா தான் இன்னைக்கு எல்லா மீடியாவும் சொல்றாங்க. மீடியா மட்டும் இல்லண்ணே, ம். பேப்பர்லயே அதான் சொல்றாங்க. ஆ. புத்தகங்கள்லயும் அந்த மாரி அந்த அந்த ரிப்போர்ட்டர் அந்த மாரி இதுலயுமே எல்லாத்துலயுமே இதுதான் போடுறாங்க. ம். ஸ்டோரி உண்மையிலேயே ஸ்டோரி அப்ப நான் அதுக்கப்புறம் தான் இது நடக்கவே இல்லையே! இவனுங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் 2021ல பார்த்தீங்கன்னா, ம். களக்காடு பகுதியை சேர்ந்த ஒரு மாற்று சமூக இளைஞர் வந்து ம். நம்ம சமுதாய ஒரு பெண்ண வந்து டார்ச்சர் பண்றான். லவ் டார்ச்சர் பண்றான். ம். லவ் டார்ச்சர் பண்ணி அவள வந்து கட்டாயப்படுத்துறான். ம். அந்த பிரச்சனையில தான் முத்துமனோ போய் அந்த மாற்று சமூக இளைஞர் வந்து அடிக்கிறார். ஆ. அது வந்து களக்காடு பிஎஸ்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ம். பேப்பர் கட்டிங்கும் அது இருக்கு. 2021 பேப்பர் கட்டிங்கும் என்ட்ட இருக்குது. ம். சோ அந்த 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 பெண் வந்து நீங்க வந்து ஆரோக்கிய செல்வியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வேற ம். பெண். ம். இந்த பெண் பேர நம்ம சொல்ல வேண்டாம். ஆ. எஃப்ஐஆர்ல தெளிவாவே இருக்கு. ம். சோ அந்த பெண்ணே வேற பெண்ணு. அப்போ ம். ஏன் இந்த ஊடகம் வந்து அந்த பெண்ண வந்து நம்ம செல்வியா வந்து இவங்க சித்தரிக்கிறாங்க. ம். அவங்க இப்படி கம்பைன் பண்ணிக்கிட்டாங்க. ஆ. சோ அப்ப மாட்டு சமூக இளைஞர வந்து செல்வி லவ் பண்ணதாகவும், அப்ப ம். முத்துமன அடிச்ச இளைஞன் வந்து அந்த விஷயத்த தான் கம்பைன் பண்ணி போட்டாங்க. ம். 2யும் சேர்த்துக்கிட்டாங்கண்ணா. ஆ. சேர்த்துக்கிட்டு இப்படி இப்ப கண்ணு, மூக்கு, வாயி, பூ வச்சு ம். பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ. அப்ப அப்போ ஆதாரம் இல்லாமல் யார் என்னனாலும் பேசலாமாண்ணே? இப்ப ஆ. நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப இந்நேரம் இதே வழக்கு இது ஆதிக்க சாதியோ இல்ல உயர் சாதி உயர் சாதிய சேர்ந்த ஒரு பெண்ண வந்து இவங்க பேசுவாங்களா? இல்ல. அப்படி பண்ண தவறா முடியாதுல்ல. பேசியிருக்க முடியுமா? இல்ல அதத்தான் நம்மளும் அவங்கட்ட வந்து ஒரு இதா வச்சோம். இதே வந்து உங்க பொண்ணா இருந்தா பொது தளத்தில இப்படி விமர்சனம் பண்ணுவீங்களா? அப்படின்னு நம்ம கேள்வியா வச்சிருக்கோம். ம், அது தவறு தானே. ஏன்னா அந்த பெண்ணு நல்ல பெண்ணோ, கெட்ட பெண்ணோ இருந்தாலும் வந்து ஒரு ம். பொது தளங்கள்ல வந்து அது என்னது 3 காதல்ங்கிறதும், அந்த பொண்ணு வந்து முக்கோண அடுத்து விட்டு காதலாம். அ, ஆ, அப்புறம் என்ன வட சென்னையில் நடந்தது போல் தென் தமிழகத்தில் ஆ, திருநெல்வேலியில். ஆ. அது ஏன்னா ரொம்ப அந்த பொண்ணு உண்மையில தப்பு பண்ணி தான் நீ சொல்லுனே. ஆ, நான் ஏத்துக்கிறேன். ஆ. அந்த பொண்ணு பண்ணாத விஷயத்த நீ பண்ணிட்டியே, இல்ல உண்மையிலே சொல்றியே. அந்த ஏன் பொண்ணு ஏன் காட்டி சொல்ற? குடுத்துருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் பதிவு ஆமா பண்ணி அவங்க நான் விசாரணை என் நடக்கட்டும். வீடியோ நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க. நான் அததான் சொன்னேன். அந்த ம், பொண்ணு தீபக்க காட்டி குடுத்திருக்கு. அந்த பொண்ணு அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்குன்னா, அந்த பொண்ண ஏன் வெளிய விட்டுருக்கீங்க? இந்த ம். அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டியதானே? கண்டிப்பா. வழக்குல சேர்க்க வேண்டியதானே? ம், எந்த ஆதாரமும் இல்லங்க போய் தான் அந்த பொண்ணு வெளிய இருக்கிறா. ம். போலீஸ்காரங்க என்ன அவங்க படிக்காதவங்களா போலீஸ்காரங்க? ஆ, அப்போ இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, அப்ப மீடியா என்ன சொல்லுதோ அதான் உண்மனே. ஆ. மீடியா என்ன சொன்னா உண்மையா? அப்ப மீடியா வந்து அப்ப இந்த இடத்துலயே நம்ம என்ன தெரியுது? மீடியா சுத்தமா வந்து எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. பட்டியல் ஆ. சமூக சாதிகளுக்கு இவங்க வந்து ஆதரவா பேசவே மாட்டான். ம், பாதிக்கப்பட்ட சமூக மக்களுக்கு இவங்க பேசவே மாட்டாங்க மீடியா. ம், அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு நியூஸ எப்படி ஹைலைட் பண்ணணுங்கிற விஷயத்த மட்டும் தான் இவன் பேசுவான். ம், பேசிட்டு நம்மள ஃபுல்லா அப்ப வந்து இன்னைக்கு மீடியா வந்து என்ன சொல்லுதோ அதான் உண்மையாயிருது. அப்ப மீடியா ம். வந்து நம்மள வந்து ரவுடின்னு சொன்னா அப்ப அது உண்மை இல்லன்னு தானே அர்த்தம். ஆ, இப்ப தீபக் ராஜன ரவுடின்னு சொல்லுதுன மீடியா. ஆ. அப்ப அது பொய்ன்னு ஆயிருதுல இந்த இடத்துல. அது ரைட்டு தான். செல்வி பண்ணாத ஒரு விஷயத்த ஆ. பண்ணுனேன்னு சொன்ன மீடியா, அப்ப ம், தீபக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுனேன்னு தானே சொல்லும். அப்ப தீபக் ம், ரவுடி இல்லல்ல. ம். எப்படி இவங்க ரவுடின்னு சொல்றாங்க மீடியா? அது மீடியா சொன்னது எல்லாம் உண்மைன்னா, அப்ப இது சொன்னது பொய் தானே. அப்ப தீபக்க பத்தி சொன்னதும் பொய் தானே. ம். தீபக்க ரவுடின்னு சொல்ல முடியாது. தீபக் இவங்க வந்து கூலிப்படன்னு சொல்ல முடியாதுல்லண்ணே. இல்ல தீபக் வந்து கூலிப்படையா இருந்தா யார்ட்ட காசு வாங்கிட்டு இதுவரையும் கொலை செஞ்சிருக்காப்ல? ஆ. அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. தீபக் வந்துண்ணே நாங்க கூட்டமைப்புல ஒண்ணு போல பயணம் பண்ணதுனால, தீபக் வந்து அதுக்கப்புறம் அவனோட வழக்க முடிச்சுட்டு வெளிய வராங்க. ம், இதே தீபக்கோட வழக்க பாத்தீங்கன்னா, தீபக் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. ம், சாலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. ம், இவன் கைதாகுறான். ம், இவன கைது பண்ணி ம், பெயிலே குடுக்கலண்ணே. ம். பெயிலே குடுக்காம வழக்க நடத்தி முடிச்சு இவன் வழக்க விடுதலை வாங்கி தான் வெளிய வந்தான். ஆ, அந்த வழக்குல வந்து நாங்க எல்லாருமே இருந்தோம். ம், இவன ஃபுல்லா நம்ம பாத்துக்கிட்டே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். ம், சோ பெயிலே குடுக்கல. ம். இப்ப இதே இது பாத்தீங்கன்னா, மாற்று சமுதாயத்துக்கு அப்படி நடக்குமான்னு பாத்தீங்கன்னா, நடக்காது வாய்ப்பு இல்ல. அவன் பெயில்ல வெளிய வந்துருவான். ஆ. ஏன் நமக்கு மட்டும் தான் பெயில் குடுக்க மாட்டாங்களா?
அப்ப நம்ம மட்டும் தான் வந்து பெயில்ல வெளிய வந்து சாட்சிகள் கலைப்போமா? அது ம். காரணம் அப்படி சொல்றாங்க. இவங்க வெளிய வந்தாங்கன்னா சாட்சிகள கலைச்சிருவாங்க. அப்ப அதே இது மாற்று சமுதாய இளைஞர் இருக்காங்க. மாற்று சமுதாயத்துல உள்ளவங்க வந்து அவங்க பெயில்ல வெளிய வந்தா அவங்க நம்ம பக்கம் சாட்சிய கலைக்க மாட்டாங்களாண்ணே? கண்டிப்பா அது அப்போ இருக்குல்ல. எப்பவுமே பாருங்க, ஆதிக்க சாதிகளுக்கு சட்டம் ஒரு மாரி, பாதிக்கப்பட்ட சாதிகளுக்கு எப்பவுமே சட்டம் வந்து ஒரு 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 பாகுபாட காட்டத்தானே செய்யுது. ம். பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன் தானே. அது கண்டிப்பா. அது சமூக நீதி எப்படி என்பது இங்க இருக்குதுன்னு இல்லண்ணே. எத்தன கொலையாளிகள் வந்து இதுவரைக்கும் தண்டனை வந்து சரியா பெற்றிருக்காங்க. ஏண்ணே அ, உங்களுக்கு தெரியும் எங்க ம். அப்பாவோட வழக்கு. அ. எங்க அப்பா தான் ஒரு முதல் பலி. உங்களுக்கு தெரியும். ஆமா. எங்க அண்ணனுக்காண்டி. அப்பாவோட வழக்கு எல்லாம் விடுதலண்ணே. அ. அப்ப எங்க அப்பாவ யாரு துப்பாக்கில சுட்டாங்க? எப்படி வெடிகுண்டு போட்டாங்க? எங்க அப்பாவே அவருக்கு அவரே வெடிகுண்டு போட்டுக்கிட்டாரோ? தெரியல. ஆ. அப்ப எங்க குற்றவாளி 21 அக்யூஸ்ட் நெனைக்கிறேன் எங்க அப்பாவோட வழக்குல 21 அக்யூஸ்ட். அ. 21 அக்யூஸ்ட் விடுதலண்ணே. விடுதலை ஆயிருச்சு. அப்ப எங்க அப்பா எப்படி கொல்லப்பட்டாரு? எஃப்ஐஆர்ல தெளிவா இருக்கு. அ. வெடிகுண்டு வெடிச்சது, நாட்டு துப்பாக்கி வச்சு சுட்டதுன்னு எஃப்ஐஆர்ல தெளிவா குடுத்திருக்கீங்க. அ. அப்ப எங்க அப்பா எப்படி செத்தாரு? அ. கொன்னாரு நீ தான் எஃப்ஐஆர்ல சொல்லுத. அ. இவங்கள நீ விடுதலை பண்ணிட்ட. அப்ப உண்மை குற்றவாளிகள கண்டுபிடிக்கணும்ல, அதையும் நீ கண்டுபிடிக்கல. அப்ப இப்படி வந்து அரசாங்கம் நடந்துக்கிட்டா, இந்த மாரி சமூக நீதி நடக்க போறது இல்லண்ணே. நமக்கான நியாயமும் கிடைக்க போறது இல்லண்ணே. இந்த மாரி படுகொலை நடந்துகிட்டு தானே இருக்கும். அத நம்ம சொல்ல ஏன்னா கத்தி எடுத்தவங்க வந்து அத வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்துன்ற மாரி தான் இருக்குது. ஆமா. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து அதுக்குன்னு நம்ம எல்லாரையும் கத்தி எடுக்க சொல்லல. இல்ல கத்தியே எடுக்கக்கூடாதுன்றான் நம்ம ஆமா. பொறுத்தளவு. கத்தி எடுக்க சொல்லல. நம்ம எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்றான். ம். அட்லீஸ்ட் நீ வந்து அரசியலா இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அரசியலா நம்ம எந்திக்கக்கூடிய நேரம் இது. ம். அரசியலா நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி, நீ நீ வந்து அருவாள கையில பிடிக்காத. ம். பேனாவ கையில பிடி. ம். பிடிச்சா மட்டும் தான் இன்னைக்கு நம்ம முன்னேற முடியும். கண்டிப்பா. ஏன்னா நீ கொலை பண்ணாலும் ஒரு இழப்பு தானே. நீ ம். செத்தாலும் இழப்பு தானே. உண்மதான். ஆ உனக்கு எப்படி இன்னைக்கு நம்மளோட தம்பி தீபக்க இழந்து நம்ம எப்படி தவிக்கிறோமோ, அதே மாரி நீ ஒருத்தன வெட்டுனனா, அவனும் அப்படிதான் தவிப்பான். ம். அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் இறந்துட்டானே. ம். சோ அது கண்டிப்பா. நமக்கு வேண்டாம். ம். இன்னைக்கு டைம் நம்ம வந்து அரசியல எழக்கூடிய டைம். இன்னைக்கு பாருங்களேன், நான் நல்லா பாருங்க. நீங்க வந்து முத்துமனோ இறப்பு, ம். தம்பி தீபக்கோட இழப்பு. ம். இப்ப நீங்க இந்த சங்கரன் கோயில்ல அவரு டிரைவர் முருகனோட இழப்பு. ம். இல்ல தொடர்ந்து ஏதாவது நெறைய நியாயம் பேர்ல கிடைச்சிருக்கானே? முதல்ல இல்லண்ணே ஏதாவது நியாயம் கிடைச்சிருக்கானே? இல்ல அதெல்லாம் கிடையாது. முதல்ல அந்த இருக்கங்குடியில இருந்து ஆரம்பிச்ச இது இது வந்து ஆ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குண்ணே. இப்ப அதுவே பாருங்கண்ணே, இப்ப ரீசென்ட்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தூத்துக்குடி மரப்பானாடை சேர்ந்த விஏஓ வந்து படுகொலை செய்யப்பட்டாருண்ணே. ம். 6 மாசத்துல வழக்க முடிச்சு தண்டனை. ஆயுள் அ. தண்டனை குடுத்திருக்காங்க. அ. ஏன் இதை எதுக்கு பாதிக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு நீ ஏன் செய்ய மாட்டுக்க? கண்டிப்பா. ஏன் செய்ய முடியல? நம் அரசாங்கத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல நம்மள்ட்ட நம்ம அரசு அடையாளம் தெரியலையாண்ணே? நம்மள்ட்ட அரசியல் அதிகார பலம் இல்ல. இல்ல. அதான் அரசியல் கிடையாது. இத ம். எப்ப மக்கள் உணரப் போறாங்க? அதான் தெரியலையே. அதான் முத்துமண்ணா இன்னைக்கு ஏன்னா சொன்ன இன்னைக்கு விஷயம். விக்னேஷ்க்கு ஒரு பிரச்சனை, தீபக் ஒரு பிரச்சனை ஆயி போச்சு. ரைட் தீபக் இந்த மாரி படுகொலை செய்யப்பட்டார். ம். ஏதா ஒரு எம்எல்ஏ, ஒரு ஆஹ. எம்பி. ம்ஹ்ம். சரி இப்ப நீங்க இந்த தேவேந்திர குல இயக்கங்கள்லாம் இருக்காங்களாண்ணே? ம். தலைவர்கள் நான் தான் தேவேந்திர குல வேளாண் மக்களை காப்பாத்தக்கூடிய சமூக தலைவர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதா இருக்கு. ம். ஒருத்தங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ம். இன்னொருத்தங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ம். சரி இப்ப தீபக் இறந்துட்டாப்லண்ணே. ம். தீபக் எந்த கட்சியும் சாரல. ஆமா. இப்போ அட்லீஸ்ட் இவங்க திமுகவுக்கு ஆதரவா குடுத்தாங்க. அப்ப ம். திமுக ஏதாவது ஒரு அறிக்கை குடுத்தாங்களா? ம்ஹ்ம். அதிமுக ஏதாவது அறிக்கை குடுத்துச்சா? எதுவுமே இல்ல. தொடர்ந்து நடக்கிற கண்டுகொள்ளாமல்ல இருக்காங்க. அதானே ரொம்ப ஆ வருத்தத்துக்குரிய ஒரு செயலாவே இருக்கு. கண்டுக்கவும் மாட்டாங்க. இவங்க அறிக்கையும் கிடையாது. இப்ப இதே இதுல ஆளுங்கட்சியும் இது மாற்று சமுதாயத்துல சம்பந்தமா ஏதாவது நடந்துச்சுன்னா? இல்ல ஆளுங்கட்சி இத வந்து தடுக்கிறதுக்கான வேலைய முன்னெடுக்கல. அதேபோல எதிர்க்கட்சி இத பத்தி பேசவே இல்லையே! ஆ ஏன்னா ஏன்னா நம்மலாம் யாருண்ணே அவங்களுக்கு? நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஓட்டு மட்டும் தானே அவங்களுக்கு. அது உண்ம. அவ்வளவுதான். இவன் வெறும் ஓட்டு எப்பா இவனுக்கு ஒரு ரூ. 200 குடுத்தா ஓட்ட போட போறான். இவனுக்கு போட்டு இவனுக்கு எதுக்கு நம்ம குரல் குடுக்கணும்? இல்ல இவனுங்க இடத்துக்கு நம்ம ஏன் போணும்? இவனுங்க வீட்டுக்கு எதுக்கு போணும்? இவனுங்க ஊருக்கு எதுக்கு நம்ம போகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டானுண்ணே அவனுங்க. அது என்ன சொல்ல? ஆமா. அதனால அரசியல்ல நம்ம அதிகாரத்துக்கு வராத வரைக்கும் இது நடந்துகிட்டே தானே இருக்கும். அரசியல் அதிகாரம் எப்படி வரணும்னே, நீங்க போய் ரிசர்வ் தொகுதியில போய் நிக்கிறது மட்டும் இத அதிகாரம் முடிய போறதுக்கு இல்ல. நீ ரிசர்வ் தொகுதியில போய் எம்எல்ஏ ஆயிரு பரவால்ல. ம். அதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த நீ எந்த கட்சியோ, எந்த கட்சியில நீ இருக்கிறியோ அந்த கட்சி உனக்கு வந்து போலீஸ் மந்திரி குடுக்குமா? ம். இல்ல கல்வித்துறை உனக்கு குடுக்குமா? வாய்ப்பில்லை. ஒரு துறையோட அமைச்சர் உனக்கு குடுப்பாங்களா? ம். ஆதித்துறை அமைச்சர் நமக்கு வேண்டானே. ம். போலீஸ் மினிஸ்டர் குடுக்க சொல்லுங்க. ம். என்னைக்கு போலீஸ் மினிஸ்டர வந்து நம்ம கையில குடுக்குறாங்களோ, அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு இந்த அரசாங்கம் பாக்கும். கண்டிப்பா. ஆமா. அதுக்குண்டான வேலைய வந்து மக்கள் செய்வாங்கன்னு நான் நம்புறேனே. சரிங்க. ரொம்ப தகவல் குடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா, அந்த பொண்ண வந்து தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருந்தாங்களே ஏன்னா, நீங்க வந்து கொஞ்சம் இணக்கமான ஆளு 2 பேரும் ஒண்ணா பழகக்கூடிய ஆளு. கண்டிப்பா, அதான் சரி கண்டிப்பாங்க. உன்ட்ட கேட்டா இந்த டீட்டெயில் தெரியுமே அப்படின்றக்காண்டி தான். ஏன்னா திடீர்னு பார்த்தா இந்த பெண் வந்து
வேற ஒரு சமூக பெண்ணை வந்து சமூக பையனை வந்து லவ் பண்ணதா சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு முத்துமனாவ லவ் பண்ணதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தீபக் பாண்டியன் முன்னாடி வந்ததா சொல்றாங்க. ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி இல்ல ஒருத்தர் மறுபடியும் பதில். தெளிவா சொல்றேன். ம், ஆரோக்கிய செல்வி வந்து மாட்டு சமூக இளைஞனை லவ் பண்ணல. ம், ஆரோக்கிய செல்வியோ முத்துமனோ லவ் பண்ணல. ம், ஆரோக்கிய செல்வி லவ் பண்ண ஒரே ஆள் ம், தீபக் மட்டும்தான். ம். ஆமா. அத தெளிவா நான் இருக்கு. நம்முடைய எவிடன்ஸோடயே இருக்கு. ஓகே. ரொம்ப தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. ஆ தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. சரியா, சரி.